தயவு செஞ்சு என்ன விட்டு மறுபடியும் மறுபடியும் பேசி என்ன புண்படுத்தாத. நான் கிளம்புறேன். அத்தை, அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நான் கூட அவசரம் அது இதுன்னு நினச்சேன். ஆனால் அந்த அவசரம் இதுதான் புரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு மனசே விட்டு போச்சுண்ணே. இனிமே உனக்கு தம்பி தங்கச்சி யாருமே வேண்டான்னு முடிவு பண்ணிட்டல. டேய் என்னடா நீயும் புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கிற? மருது அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது மருது. புரிஞ்சிக்காம இல்லைண்ணே, நீ யாரு என்ன நல்லா புரிஞ்சுட்டு தான் பேசுகிறேன். முத்துமாமா போய் அத்தையை போய் தடுத்து நிறுத்து முத்துமாமா. இனிமேல் இதை தடுக்கிறது, ஒழிக்கிறது, மறைக்கிறது இதெல்லாம் வேண்டாம். அதான் சித்தி எல்லாமே பார்த்துருச்சு. நாமளும் எந்த தப்பும் பண்ணல. நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்கோம், நியாயமாக தான் நடந்திருக்கோம். வந்த வேலையை பார்ப்போம். நீ வந்து கையெழுத்து போடுவா. வேணாம் முத்துமாமா, சொன்னா கேளு முத்துமாமா. இவ்ளோ பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் இந்த வீட்டை நம்ம வாங்கணுமா? ஒரு பொருளை நம்ம வாங்குறோம்னா அது சந்தோஷமா வாங்கணும். இத்தனை மனசு சஞ்சலப்பட்டு எப்படி முத்துமாமா வாங்குறது? இதை பாரு வெண்ணிலா, அது உன் அம்மாவும் பாட்டி வாழ்ந்த வீடு. அதை வாங்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. என்ன நடந்தாலும் சரி, இந்த வீட்டை உனக்கு நான் வாங்கி கொடுத்தே தீருவேன். எது நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். நீ விடு, கையெழுத்து போடு. தம்பி, ஏதாவது பிரச்சனையா தம்பி? வேணும்னா இன்னொரு நாள் கூட மாத்தி ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. அது கையெழுத்து போட்டுடலாம். வாங்க வெண்ணிலா, வா மாமா. வெளியில வந்து கையெழுத்து போடு வெண்ணிலா. ஓ முத்து மாமா சொல்ற, போட போறியா இல்லையா? ஒரு 1/2 hour வெயிட் பண்ணுங்க. பத்திரத்தை கலெக்ட் பண்ணிட்டு போய். சரிங்க. தேங்க்ஸ். ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். பாருங்க, வாங்க சார். வா சார். ரொம்ப நன்றி சார். சரிங்க சார். நான் வெயிட் பண்ணி டாக்குமெண்ட் வாங்கிட்டு போயிடுறேன். போயிட்டு வாங்க. சார், நான் அப்ப இருக்கட்டுமா இல்லைனா? மேனேஜர் சார், நீங்க செங்கல் சோலைக்கு போயிட்டுங்க, லோட்ல அனுப்பணும், அதை பார்த்துக்கோங்க. சரிங்க சார். வரேன் சார். வரமா? சரி. சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. மற்றதெல்லாம் போட்டு குழப்பிக்காத, புரியுதா? இனிமேல் அது உன்னோட வீடு, உன்னோட வீடு மட்டும்தான். உனக்கு எப்பெல்லாம் போகணும்னு தோணுதோ அப்போ நீ தாராளமாக போயிட்டு வா. இல்லை நீ நான் ருத்ரா குட்டி அங்கே போய் தங்கணும்னா கூட தங்கிட்டு வரலாம். யாரும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. அப்படியே யாராவது இல்லை நீங்கள் வரக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது சொன்னான்னு வச்சுக்கோங்க. வாங்கி கொடுத்திருக்க, இதுக்கெல்லாம் நான் உனக்கு என்ன பண்ண போறேன்? என்னால என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம். இது வரைக்கும் நீ பண்ணதே ஜாஸ்தி. எவ்வளோ நல்லது பண்ணியிருக்க, அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா யோசிக்கணும். உண்மையான பாசம் நான் என்ன, யார்கிட்டையும் எதுவும் எதிர்பார்க்காம அவங்களுக்கு உதவணுன்றதுல நான் உங்ககிட்ட தான் கற்றுக்கிட்டேன். வீடை வாங்கியாச்சு, சந்தோஷமா இரு. மற்றதெல்லாம் விட்டுரு, சரியா?
மருது சித்தி எங்க? மாமா சித்தி எங்க? அவங்க ரூம்ல தான் இருக்காங்க. தைரியமா போ. சித்தி 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 கதவு தர சித்தி. சித்தி சித்தி கோச்சிக்காத சித்தி, கதவு தர சித்தி. சித்தி உனக்கு கெஞ்சி கேட்குறேன் சித்தி, கதவு தர சித்தி. சித்தி நான் இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறம் நீ இப்படி அடம் முடிச்சுனா எப்படி சித்தி? சித்தி இந்த வீடு பத்திரத்தை உங்கள்கிட்ட கொடுக்கணும் சித்தி, கதவு தர சித்தி. சித்தி சத்தியமா உன்னை ஏமாத்தணும் என்னால நான் கிடையாது சித்தி. சித்தி என்னை நம்ப சித்தி. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச உடனே இந்த பத்திரத்தை உங்ககிட்ட கொடுத்து உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் தான் நினைச்சேன் சித்தினா. மற்றபடி உங்ககிட்ட மறக்கணும்னு நினைக்கல சித்தினா. சித்தி கதவை தர சித்தி. சித்தி சித்தி கதவை தர சித்தி. சித்தி சித்தி கோவப்படாத, கதவை தர சித்தி. சித்தி கோவப்படுற கஷ்டமா இருக்கு சித்தி. விடுப்பா, ஃபீல் பண்ணாத. ஃபீல் பண்ணாம என்னடா பண்ண சொல்ற? எவ்வளவு நேரமா கெஞ்சிட்டு இருக்கேன் சித்தி, கதவே திறக்க மாட்டேங்குது. என் சித்தி நான் ஏமாத்துவேனாடா? என் சித்தி என்ன புரிஞ்சுக்கிட்ட வேற யாரும் என்ன புரிஞ்சுப்பா? நான் யாரையுமே ஏமாற்றணும்னு நினைக்கவே மாட்டேன். அந்த புத்தி எனக்கு கிடையாதுடா. அவ பாவடா, அதுக்காக தான் வீடுன்னா அந்த வீடை வாங்கி கொடுத்து தப்பாடா? அதுக்காக என்ன போய் எனக்கு யாரையும் ஏமாத்தணும், எனக்கு அவங்க தான் முக்கியம் இவங்க தான் முக்கியம் கிடையாதுடா. எனக்கு எல்லாருமே முக்கியம். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன்டா நான். அதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும். சித்தி நீயும் புரிஞ்சுக்கணும் சித்தி. அத சித்தி உனக்கு என்ன பத்தி தெரியாதா சித்தி? இப்படி கதவு திறக்க போறியா இல்லையா? சரி சித்தி பரவாயில்ல, நீ கதவு திறக்க வேணாம் சித்தி. நீ என்ன தப்பாவே புரிஞ்சுக்கோ. என்னை பத்தி என்ன வேணா நினைச்சுக்கோ, மட்டமாவே நினைச்சுக்கோ சித்தி. பரவாயில்ல, நீ தானே. ஆனா ஒண்ணு சித்தி, என் மனசு நீ உயர்ந்த இடத்துல இருக்கிற. நான் செத்தானது மாறாது சித்தி. விடு, இந்த வீட்டு பத்திரத்தை பீரோல வை. சித்தி என்னமோ என்ன உசந்த இடத்துல வச்சிருக்கேன். ஏமாத்தல, பொய் சொல்லல, அது இதுன்னு வரிசையா அடுக்குனியப்பா. ஆனா இப்ப கடைசியா உனக்கு என்ன தோணுச்சு? என்ன சித்தி? நீ எதுவும் சப்ப கட்டு கட்டாம இரு முத்தரசு. உன் பொண்டாட்டி கையில பத்திரத்தை கொடுத்து பீரோல வெயின்னு சொன்னல, இப்ப புரியுதா எதுக்காக அன்னைக்கு நான் பீரோ வேண்டான்னு சொன்னேன்னு? நான் சொன்னா ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். நான் அன்னைக்கு சொன்னனே, அந்த பீரோ துணி வைக்கிற பீரோவா மட்டும் இருக்காதுன்னு. சொத்து பத்திரம் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு உள்ள போகுது, நாளைக்கு தெரியாம உள்ள போகும். இப்படி எல்லாமே வைக்கிற இடமா அந்த பீரோ மாறும்னு சொன்னேன். அது இப்ப நிஜமாயிடுச்சுல்ல? இன்னைக்கும் அதே மாதிரிதான் அந்த வீட வேண்டாம்னு சொன்னேன். அதுக்கு பின்னாடி 1000 காரணம் இருக்கும்.
ஆனா அதை புரிஞ்சுக்காம நீ என்ன உதாசீனப்படுத்திட்ட. இதோட விளைவுகள் என்னவா இருக்க போகுதுன்றத கூடி சீக்கிரமே புரிஞ்சுக்குவ முத்தரசு. அது நீ வருத்தப்படுற மாதிரி தான் இருக்கும். ஆனா ஒண்ணு, நீ வருத்தப்படும் போது சித்தி உன் பக்கத்துல இருப்பனா இல்லையான்னு எனக்கே தெரியாது. சித்தி, ஏன் சித்தி இந்த மாதிரிலாம் நீ இப்ப பேசிட்டு இருக்கிற? தயவு செஞ்சு எனக்கு எந்த சமாதானமும் சொல்லாத. நான் எதையும் ஏத்துக்கிற மனநிலையில இல்ல முத்தரசு. என்ன போட்டு உடைச்சிட்டு மறுபடியும் ஒட்ட வைக்கிறதுக்கு முயற்சி பண்ற. தயவு செஞ்சு என்ன விட்டுரு முத்தரசு. நானே சரியாயிக்கிறேன். சித்தி சித்தி, தயவுசெய்து அந்த மாதிரிலாம் பேசாத சித்தி. நான் பத்திரத்தை வாங்கிட்டு உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கினதான் சித்தி வந்தேன். நான் சொல்றது நம்ப சித்தி. நீ என்ன நம்பலையப்பா? என்கிட்ட வந்து சொன்னா நான் அந்த வீட்டை வாங்குறத தடுத்து நிறுத்திடுவேன்னு நீ நம்பி இருக்க. ஆனா நானும் அதையே தான் பண்ணேன். ஏன் பண்ணுன? நீ என்கிட்ட சொல்லாம பண்றியே, இது தப்புன்னு உனக்கு புரிய வைக்கிறதுக்காக பண்ண. ஆனா அதையும் மீறி நீ என்னைக்கு அந்த வீட்டை வாங்கினியோ அதுக்கப்புறம் உனக்கு நான் தேவையில்லைன்னு தானே அர்த்தம் முத்தரசு. வெற்று சித்தி, சித்தி 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 சித்தி, இந்த பாரு, நான் அதை தப்பு நான் மன்னிச்சிரு சித்தி. இந்த பாரு, இது நீ உன் பேரோட வச்சிரு சித்தி. இது உங்ககிட்ட இருக்கட்டும் சித்தி. சொன்னா கேளுப்பா. விடு முத்தரசு, அழாத முத்தரசு. நான் என்னடா தப்பு பண்ண? எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சித்தி அதை புரிஞ்சுக்காம என்ன பண்ணிட்டு போச்சு பாத்தியா? நான் என் சித்தியை ஏமாத்தேனடா. நான் பண்ணுவேன். ரொம்ப கஷ்டமா இருக்குடா. கடைசியில் நான் இப்ப கெட்டவன் ஆயிட்டேன். நான் வேண்டவன் ஆயிட்டேன்ல. அழாத. அழாத முத்து மாமா. ஏன் முத்து மாமா அழற? நீ குடி. முத்தரசு, கொஞ்சம் தண்ணி வாங்கி குடிப்பா. நடந்தது நடந்து போச்சு. முதல்ல பத்திரத்தெல்லாம் கொண்டு போய் உள்ள வை. வேணாண்டா. அந்த டாக்குமெண்ட் என் கையில் தொடுறது கூட எனக்கு மனசு வர மாட்டேங்குது. வேண்டாம். கார்த்திக், அந்த டாக்குமெண்ட் எடுத்து உங்க ஆண்டி கையில கொடுங்க. அது வந்து வேண்டாம் சிம்ரன். எதுக்கு இப்படி பயப்படுறீங்க? அத போய் எடுக்கிறதுக்கு என்ன? சொல்லுங்க கார்த்திக், அதையே எடுக்க பயப்படுறீங்க? இல்ல சிம்ரன், அந்த டாக்குமெண்ட் எடுத்து நான் தான் அன்னிக்கையில கொடுத்தேன்னு அம்மாவுக்கு தெரிஞ்சா அப்புறம் பிரச்சனை ஆயிடும். சரி, அதெல்லாம் இப்ப எதுக்கு? இப்ப இதை விட்டுறலாம். ஏய் சிம்ரன்,
கொடு. என் கூட வா. வான்னு சொல்றேன்ல. இந்தா, இத உனக்கு பிடிச்ச சித்ராக்கா படத்துக்கு முன்னாடி வச்சு கும்பிடு. சித்ராக்கா, இந்த வீட்டை வாங்க போய் எல்லாரோட மனசும் தேவையில்லாம புண்பட்டுடுச்சு. என் மேல ஏதாவது தப்பு இருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. இதனால எந்த பாதிப்பா இருந்தாலும் அது எனக்கே வரட்டும். முத்து மாமாவுக்கு இதனால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. வெண்ணிலா, அதை எடுத்துட்டு வா. எடுத்துட்டு போய் பீரோல வை. இல்ல, ஏற்கனவே அத்தை பீரோக்குள்ள எதையும் வைக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. இப்ப பத்திரத்தை வைக்க பயமா இருக்குக்கா. திருப்பி திருப்பி அவங்கள இவங்களன்னு எதை பத்தி யோசிக்காத. அவங்களுக்காக வாழ்ந்தா நம்ம வாழ்க்கைய நம்ம இஷ்டப்படி வாழ முடியாது. தயவு செஞ்சு உனக்காக வாழ பழகு. இருக்கிறது ஒரு வாழ்க்கை, புரியுதா? இத பாரு வெண்ணிலா, உங்க அத்தை எப்படி ஒரு முடிவெடுத்து தன்னோட முடிவுல உறுதியா இருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்க முடிவுல மாற்றமே இல்ல. அவங்க பாட்டுக்கு டாக்குமெண்ட்டை தூக்கி வீசிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி உனக்கும் உறுதி வரணும். நீ எடுக்கிற முடிவுல உன் விருப்பத்தை நிறைவேற்றிக்கிறதுல உன் உறுதியை நீ காட்டணும். அது எப்படிக்கா? என்னால அப்படியெல்லாம் நடந்துக்கவே முடியாது. உன்னை நான் கடுமையா நடந்துக்க சொல்லலம்மா. நீ உறுதியான முடிவெடுன்னு தான் சொல்றேன்.